ஹாய் கேர்ள்ஸ், 2026 தியேட்டர்ஸில் இப்போ ரீசெண்டாக வெளியான அதிரடி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாளம் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பசில் ஜோசப், டொவினோ தாமஸ், ரியா ஷிப்பு, வினீத் ஸ்ரீனிவாசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, பசில் ஜோசப் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக ஒரு காலேஜில் போய் சேர்றாரு. அந்த காலேஜில் வழக்கம் போல் நம்ம ஹீரோயின்ஸை சைட் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு தெரிஞ்சிட்ருக்கும்போது காலேஜில் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துறதுக்காக ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸை ரொம்ப நாளாக பூட்டி இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தை திறந்து அதில் நடத்தணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஸ்டாஃப்ஸ் அதை வேணான்னு மறக்கிறாங்க. அந்த ஸ்டேடியத்தை பசில் ஜோசப் திறக்கணும்னு போராடுறாரு. அந்த ஸ்டேடியத்தை திறந்து அதில் வினீத் ஸ்ரீனிவாசனை கொண்டு பாட வச்சாரா, அந்த ஃபெஸ்டிவலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினாரா. அதுக்கும் அந்த ஃபெஸ்டிவலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்காக அவர் என்னென்ன தடைகளை எல்லாம் தாண்டி வந்தார், அதுதான் இந்த திரைப்படத்தோட கதைன்னே சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலை நடத்துறதுக்காக அவர் படுற அரும்பாடு தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஹீரோ பசில் ஜோசப் பற்றி சொல்லணுன்னா, அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆக்டர்னு. அவர் தன்னோட நேச்சுரல் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் 40 மினிட்ஸுக்கு அந்த கதையை செட் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டோரியம் எதனால் அது மூடப்பட்டிருக்கு, அந்த ஆடிட்டோரியத்தை எப்படி அவர் திறக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுறதுக்காக, அதில் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக அனுமதி வாங்குறாருன்றது தான் ஃபஸ்ட் 40 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம வில்லனோட என்ட்ரி. டொவினோவுக்கும் பசில் ஜோசப்புக்கும் எப்படி அதாவது அந்த கதையில் எப்படி ஒருத்தர் சந்திக்கிறாங்க, அவங்களுக்குடையில என்ன கான்ஃப்ளிக்ட், அது ரொம்ப அழகாகவே சொல்லப்பட்டிருக்கு. அது படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த ஹைலைட் சீனுன்னே சொல்லுவேன். படம் ஒரு மலையாள திரைப்படங்கள் பொதுவாக ஸ்லோவாக தான் போகும். படம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்லோ பேஸ்டாக நகரும். ஆஃப்டர் த டொவினோ என்ட்ரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்டிங் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப கன்வின்சிங்காகவும் போய் முடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்டை கொடுக்கும். அதிரடின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை ஆக்ஷனாக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்டோரி ஓரியன்டாக நல்ல ஆக்ஷன் பேக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஸ்டோரி லைன், நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேன்னு நான் சொல்லுவேன். பசில் ஜோசப், டொவினோ தாண்டி வினீத் ஸ்ரீனிவாசன், ரியா ஷிப்பு மற்றும் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்ட ரோல்ஸை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா நீங்கள் ஓடிடியில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஓடிடியில் இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறமா இதை பார்த்து எப்படி கனெக்ட் ஆவீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது ஒரு சில வாவ் மூமெண்ட்ஸை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக பக்கத்தில் தியேட்டர்ஸ் இருந்தால், இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தால் அங்கே போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நாம் கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 7. நல்ல திரைப்படம், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, உங்களை சந்திக்கும் வரை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.